வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். முக்காலத்தை பத்தி பேசும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கள் சொல்லுவாங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். முக்காலத்தையும் பேசுறதுக்கு அடிப்படையில் எந்த பாவகங்களை பார்க்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நிகழ்காலத்தை பார்க்க விரும்புவதற்கு 1, 2, 3, 4ன்னு சொல்லக்கூடிய இந்த 4 பாவகங்களின் மூலமாக நிகழ்காலத்தின் பலன்களை அறியவும், எதிர்காலத்தின் பலன்களை 5, 6, 7, 8 அப்படிங்கிற அந்த 4 பாவங்களின் மூலமாக எதிர்கால பலன்களை அறியவும், அதே மாதிரி 9, 10, 11, 12ன்னு சொல்லக்கூடிய இந்த 4 பாவகங்களின் மூலமாக கடந்த கால பலன்களை அறியவும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இதை எவ்வாறு யூகிக்கணும், எவ்வாறு அறியணும், கோள்கள் எவ்வாறு என்னென்ன மாதிரி எல்லாம் கோள்கள் மாறி இருக்குங்கிற அடிப்படையில முழுமையாக முக்கால பலன்களையும் சொல்வதற்கு தன்னை தயார்படுத்தணும். அது எந்த அளவுக்கு நம்ம ஜோதிடர்கள் கொண்டு போறாங்கன்னு தெரியல. பட் முக்காலத்தையும் பேசுவதற்கு இப்படி ஒரு அமைப்பு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா நீங்க கவனிக்கணும். நிகழ்காலத்துக்கு 1, 2, 3, 4ங்கிற 4 பாவம், எதிர்காலத்துக்கு 5, 6, 7, 8, கடந்த காலத்துக்கு 9, 10, 11, 12. நன்றிங்க.